ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடர்த்தெடுக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் உண்டும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய, விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அதை தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது தை மாதம் மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன விஸ்வாவச வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
பணம் புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு சப்தமத்தில் இருக்கார். குரு பகவான் பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சப்தமத்தில் இருக்கார். திருமணத்திற்கு பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு, முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் 2026ஆம் வருஷம் குரு பகவான் 8ஆம் இடத்துல போயிடுறார். என்ன சார் இது, ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரே சார், மறைவு ஸ்தானத்தில் போயிடுறாரே, எப்படி சார் இதுவாகும்? கவலைப்பட தேவையில்லை. குரு 8ஆம் இடத்தில் கடகத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி பகவான், அவர் என்ன மாதிரியான படுத்தல்கள், என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவார், எப்படி புதிய வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு. 10ஆம் மாதம் வரலும் வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்ற ஜோதிட வழக்கு ஒன்று உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், தந்தையின் மூலியமாக சொத்து, தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கு, அதாவது அடுத்த தலைமுறைக்கு தந்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான தம்பதியினர் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்த பராபவ வருஷத்தில் ராகு கேத்துவின் மாற்றம், சனி பகவான் அர்த்தாசிரமத்தில் இருக்கார் சார், என்ன சார் பண்ணுவார், பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவாரா, தாயின் உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்க. நல்லா அருமையாக சொன்னீங்கய்யா. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்துல பெயரும் பொழுது அவர் இருக்கிறது 3ஆம் இடத்துல, திருப்பி 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டமான திங்கிங்கள் இருக்கும். அந்த திங்கிங் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி. அடுத்தது அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அவர் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மீனத்தில் சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக கடந்த மார்ச் மாதம் 6/3/2026 வந்திருக்கிறார். அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/5/2026 வரையிலும் சிறு உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கும், மன கிளேச்சங்கள் இருக்கும், மன பயங்கள் இருக்கும். இது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 26 மே 2026. அது என்ன சாமி அப்போ அப்படின்னாக்க, உங்களுடைய ராசியாதிபதியான குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் தன்னுடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கிறார். ஏற்கனவே ராசியை பார்த்துட்டு இருந்தார். அடுத்தது இன்னொரு வீடான மீனத்தை பார்க்குறாரு. அங்கே உள்ள அர்த்தாசிரம சனியையும் பார்க்குறாரு. அப்போ அந்த சனி பகவான் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையுமே விலகும், பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவர் 11ஆம் மாதம் வரலும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அஷ்டமத்துக்கு போயிடுவார். அஷ்டமத்தில் போகிறது சிறப்பு. 9ஆம் இடத்துல உண்டான கேது பகவான் யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு. ராகு கேது பகவான்களுக்கு தனியான வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர்.
அப்போ அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தனுர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்து அதிபதியானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் வருஷம் பிறக்கும்போது, சித்திரை பிறக்கும்போது. அப்போ அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இந்த பிஹெச்டி, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடியவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடும் 10ஆம் வீடுமான புதனும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. அப்போ புதனை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இந்த சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், பட்டய கணக்காளர் படிப்பு படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமானதும் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க, உங்களுடைய ராசிநாதனை சரணாகதி அடைகிறது. ராசிநாதன் சரணாகதி அடைகிறது அப்படின்றது நவகிரக ஸ்தலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்துலேருந்து 17 கிலோமீட்டரில் ஆலங்குடி என்ற ஸ்தலம் இருக்குது. அதுதான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உண்டான தனி சன்னிதானம். நேராக இந்த ஒரு வியாழக்கிழமை பராபவ வருஷம் பிறந்த பிறகு ஒரு வியாழக்கிழமை அங்கே போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் மறையும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அந்த பராப வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பராப வருஷம் முடிகிற வரலும் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணணும். 2. நம்பர் 3, அதே போல் 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு சுண்டல் மாலை குரு பகவானுக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். அதை தவிர உங்களுடைய மத பெரியோர்கள், குருநாதர்கள், நீங்கள் வணங்கக்கூடிய ஆச்சாரியார்கள், அது ஜீயராக இருக்கட்டும், அது சங்கராச்சாரியாராக இருக்கட்டும், அல்லது ஆதீன கர்த்தாக்களாக இருக்கட்டும், அல்லது மறைந்தும் புகழ்பெற்ற ராகவேந்திரர், சிரடி சாய்பாபா போன்ற மத குருமார்களை கண்டு தரிசிச்சுட்டு வாங்க. இந்த பராப வருஷம் பிறந்தவண்டு வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த பராப வருஷம் என்னென்ன நற்பலன்களை, என்னென்ன கடுபலன்களை தரும் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எடுத்த காரியங்கள் ஈடேறும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு, உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது வரக்கூடிய பணம் அலைச்சலுக்கு கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனமாக இருங்க. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள், புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம் 11ஆம் மாதம் வரலும் இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை இருக்கக்கூடிய, சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது எப்போவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றம் மற்றும் மாற்றம் ஏற்படும் இந்த பராப வருஷத்தில் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.